புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதுவை தேசிய காங்கிரஸ் கட்சியில் லாஸ்பேட்டை மற்றும் பிற தொகுதியில் உள்ள முக்கிய பொறுப்புகளில் இருந்த பேபி பிரேமகுமாரி, காங்கிரஸ் மாநில துணைத் தலைவி அம்சா திரௌபதி, காங்கிரஸ் மாநில துணைத் தலைவி மகேஸ்வரி, காங்கிரஸ் மாநில துணைத் தலைவி ஜெயலட்சுமி, தலைவி சரசு, காங்கிரஸ் மாநில செயலாளர் இவர்களுடன் 100க்கும் மேற்பட்டோர் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி பிபிஎஸ் ரமேஷ்குமார் ஒருங்கிணைப்பில் கோரிமேட்டில் உள்ள முதல்வர் ரங்கசாமியின் இல்லத்தில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்று தங்களை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டனர். கட்சிகள் இணைந்த மகளிருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் துண்டு அணிவித்து சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி சாதனைகளை கூறி வள்ளலார் நகரில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் பி பி சிவக்கொழுந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி பி பி சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். இவர் தற்போது தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் நகரில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லஜக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போது முதல்வர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்களை வாக்காளரிடம் எடுத்து கூறினார். பல இடங்களில் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். ஜக்கு சின்னத்தில் போட்டி போடும்படியும் முதல்வர் ரங்கசாமியை வாழ்த்தியும் கூட்டணி கட்சியினர் கோஷம் எழுப்பினர். இதில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் பிபிஎஸ் ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகள், மகளிர் அமைப்புகளின் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரும் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்தியபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஆட்சியின் அவலத்தை பாடலாக தயாரித்து வெளியிட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு அனுமதி இல்லை. மக்களிடையே உண்மையை சொல்வதற்கு தேர்தல் துறை தடுக்கிறது. இதுதான் ஜனநாயகமா என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் டோனி சர்மா கேள்வி எழுப்பியுள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் டோனி சர்மா இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது புதுவையில் பாரதிய ஜனதா கட்சி எதை செய்தாலும் தேர்தல் துறை அனுமதிக்கிறது. கட்சியின் அவலத்தை பாடலாக தயாரித்து வெளியிட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு அனுமதி இல்லை. மக்களிடையே உண்மையை சொல்வதற்கு தேர்தல் துறை தடுக்கிறது. இதுதான் ஜனநாயகமா? இது என்ன சர்வாதிகாரமா என கேள்வி எழுப்பினர். இந்திய தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பாஜகவிற்கு சாதகமாகவே செயல்படுகிறது என குற்றம் சாட்டிய அவர், உண்மையாக தேர்தலை சந்திக்கிறதா தேர்தல் ஆணையம் அல்லது இந்திய மக்களை முட்டாளாக்குகிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தேர்தலில் போட்டி இல்லை என்பதை கட்சி தலைமை முடிவு செய்துள்ளது. இதனை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஏற்றுக்கொண்டுள்ளார் என அவர் புதுச்சேரி சட்டமன்றத்தில் சில தொகுதிகளில் காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் நட்பு ரீதியான போட்டி 6 தொகுதிகளில் காங்கிரஸ் திமுகவிடையே நட்பு ரீதியான போட்டி சிலர் வாபஸ் பெறுகின்றனர். நாளை முழு விவரம் தெரிய வரும் என டோனி சர்மா தெரிவித்தார். புதுவையில் வழிப்பறி செய்யும் நோக்கில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கிய கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். மேலும் தப்பி ஓடிய 5 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் நாகராஜ், எஸ்.ஐ. ராஜன் மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் இரவு தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இரவு 8 மணியளவில் மேட்டுப்பாளையம் கனரக போக்குவரத்து முனையத்தின் கேஸ் குடோன் அருகே 10 பேர் கொண்ட முகமூடி கும்பல் பதுங்கியிருந்தது. போலீசாரை கண்டதும் அந்த கும்பல் தப்பியோட முயன்றது. அவர்களை மடக்கி பிடிக்க முயன்ற போது 5 பேர் தப்பியோடிவிட்டனர். பிடிபட்ட 5 பேரிடம் விசாரித்த போது புதுவை நயினார் மண்டபம் மாதேஷ், சாரம் அன்புமணி, ஆகாஷ், விஜய் ராகவன், ஹரி என்ற ஹரிபிரசாத் என தெரிய வந்தது. அவ்வழியே காரில் மற்றும் நடந்து செல்வோரையும் லாரி உரிமையாளர்களையும் வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி பணம் நகைகளை பறிக்க திட்டமிட்டு இருந்ததும் அவர்கள் மீது ஏற்கனவே கொலை முயற்சி, கஞ்சா, வழிப்பறி, திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து 5 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அதிலிருந்து 3 கத்திகள், 2 இரும்பு ராடுகள், 5 முகமூடிகளை போலீசார் கைப்பற்றினர். பின்னர் 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். தப்பியோடிய சாரம் ஸ்கைலேஷ், விழுப்புரம் ஸ்ரீதர், உருளைன்பேட்டை ராகுல், தஞ்சாவூர் அபி, புதுச்சேரி சாரம் வெங்கடேஷ் ஆகிய 5 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த ஆனந்தபாபு நடராஜன் வேட்புமனுவை வாபஸ் பெற்றார். புதுவை சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிகள் நெல்லித்தோப்பு தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டது.
இந்த தொகுதியின் திமுக வேட்பாளராக கார்த்திகேயன் அறிவிக்கப்பட்டார். இதற்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆனந்தபாபு நடராஜன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்நிலையில் வேட்புமனுவை வாபஸ் பெற இன்று கடைசி நாள் என்பதால் நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மனு தாக்கல் செய்த இளைஞர் அணி மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தனது வேட்புமனுவை கட்சி மேலிட உத்தரவுப்படி திரும்ப பெற்றார். கூகுள் பேயில் பணம் பரிமாற்றத்தை கண்காணிப்பதற்காக புதுச்சேரியில் 22 அமைப்புகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது என்று புதுவை தலைமை தேர்தல் அதிகாரி ஜபகர் தெரிவித்துள்ளார். புதுவை தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜபகர் கூகுள் பேயில் பணம் பரிமாற்றத்தை கண்காணிப்பதற்காக புதுவையில் 22 அமைப்புகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது. வீடு வீடாக பணம் கொடுப்பவர்களை கண்காணிக்க ட்ரோன் முறை பயன்படுத்தியுள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமியின் சாதனைகளை எடுத்து கூறி ஏம்பலம் தொகுதியில் ஜக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு மோகன்தாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். முதலமைச்சர் ரங்கசாமி ஆசி பெற்ற ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸ் ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். மூத்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பல்வேறு எதிர்க்கட்சி நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். குடும்ப தலைவிக்கு ஊக்கத்தொகை 2500 ரூபாய் உயர்த்தியது, ரேஷன் கடைகள் தரமான அரிசி தொடர்ந்து வழங்குதல், ஆதி திராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் குடும்பத்திற்கு வீடு கட்டும் திட்டம் 5 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய் என உயர்த்தியது போன்ற திட்டங்கள் முதலமைச்சர் ரங்கசாமி செய்த சேவைகளை பட்டியலிட்டார். மேலும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி உள்ளிட்டவைகளை முதல்வர் ரங்கசாமி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். இதுபோன்ற மக்கள் நல பணிகள் தொடர வேண்டும் என்றால் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்றார். மேலும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் முதல்வர் ரங்கசாமியின் ஆட்சி அமைய வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர். ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க மக்கள் ஆர்வமுடன் உள்ளதாக தெரிவித்துள்ளார். திருமாம்பாக்கம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் ரத்னவேலு, ஜெயபாலு, அன்பரசன், ராமதாஸ், சுதர்சன், முருகையன், முருகன், பார்த்திபன், பிரகாஷ், ஒரு முக்கிய பிரமுகர்கள் ராமலிங்கம், தேவநாதன், அருணாச்சலம் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அரியாங்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று கைச்சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரித்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், முக்கியஸ்தர்களை நேரில் சந்தித்து தனக்கு ஆதரவளித்து வாக்களிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து நேற்று மாலை அரியாங்குப்பம் மாதா கோவில் வீதி, அரியாங்குப்பம் நகர பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக சென்று கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் உடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாகூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேகா கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கோரி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு கட்சியினர் போட்டியிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பாகூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு கிராம தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகளை நேரில் சந்தித்து ஆதரவு கோரி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் உச்சிவேடு, வார்காலோடை, காட்டுக்குப்பம், புதுநகர் ஆகிய பகுதிகளில் உள்ள முக்கிய தலைவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு கூறினார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் விசில் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் இப்பகுதியைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள், ஒரு முக்கியஸ்தர்கள் பலர் உடனிருந்தனர். மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவராந்தகம் பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் ரங்கனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் 9/4/2026 அன்று நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்களின் தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மங்களம் தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிகள் திமுக கழக வேட்பாளர் ரங்கன், மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவராந்தகன் பகுதிகள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தொகுதியில் உள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், கிராம பெரியவர்கள் உதவியுடன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்காளர்களை வீடுவீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை சாரம் பகுதியில் வீடுவீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பம்பரம் விளையாடி மகிழ்ந்தார். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒவ்வொரு வீடாக சென்று தாம் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். அப்போது அப்பகுதி மக்கள் அவருக்கு மலர்கள் தூவி ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மேலும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்வோம் என்று அப்பகுதி மக்கள் உறுதியளித்தனர்.
தொடர்ந்து அப்பகுதியில் பம்பரம் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை பார்த்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவரிடமிருந்து பம்பரம் வாங்கி சிறுவர்களுடன் இணைந்து விளையாடி மகிழ்ந்தார். இந்த நிகழ்வு அங்கிருந்த மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஷாஜகான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் MOH ஷாஜகான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடுவீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகள் நலத்திட்டங்களை விளக்கி வாக்குகள் சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் உள்ளூர் செயற்பாட்டாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு ஷாஜகானுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தனர். பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அவரை உற்சாகமாக வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். மேலும் தொகுதி வளர்ச்சிக்கான தனது திட்டங்களை எடுத்துரைத்த அவர் பொதுமக்களின் கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டறிந்தார். புதுவையில் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரிக்கு என்று தனி கல்வி வாரியம் மற்றும் பல வருடங்களாக பூட்டி கிடக்கும் நியாய விலைக் கடைகளை திறக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என்று மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 10 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் முருகானந்தம், மாநிலத்தில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க போக்சோ சட்டம் மற்றும் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். காவல்துறைகள் லாக்அப் சித்திரவதைகளை தடுக்க அனைத்து நிலையங்களிலும் CCTV கேமராக்கள் பொருத்துவதை உறுதி செய்ய வேண்டும். சிறுபான்மையினர் ஆணையம், குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம், ஆதி திராவிடர் ஆணையங்களை உடனடியாக உருவாக்க வேண்டும். புதுவையில் மாணவர்களுக்கு ஏற்படும் நெருக்கடியை தவிர்க்க மாநிலத்திற்கென தனிக்கல்வி திட்டத்தை கொண்டு வர வேண்டும். பல ஆண்டுகளாக முடங்கி கிடக்கும் ரேஷன் கடைகளை திறந்து அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும். புதுவை மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய அரசியல் கட்சிகள் இந்த அம்சங்களை தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி பணி நிரந்தரம் செய்யவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என ஜிப்மர் தினக்கூலி ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மரில் 450க்கும் மேற்பட்ட தினக்கூலி ஊழியர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். மேலும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஊழியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் 2 முறை உத்தரவிட்டும் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 90 நாட்களில் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஜிப்மர் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது. 3 மாதங்களாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த ஜிப்மர் நிர்வாகம் தற்போது மேல்முறையீடு செய்துள்ளது. ஊழியர்களிடையே இது கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஜிப்மர் இயக்குநர் அலுவலகம் முன்பு ஒன்று சேர்ந்து ஊழியர்கள் அலுவலக வளாகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு போலீசார் ஊழியர்களை கலைந்து போகச் சொன்னதால் ஊழியர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என நிர்வாகம் தெரிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜ்பவன் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் VP ராமலிங்கம் வீடுவீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராஜ்பவன் தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டது. அதன் வேட்பாளராக மாநில தலைவர் VP ராமலிங்கம் அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து அவர் இன்று ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகர், ராமலிங்க நகர் பகுதிகள் வீடுவீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி NR காங்கிரஸ் கட்சி தலைவர் தணிகைவேல் அவரது தலைமையில் கட்சி நிர்வாகிகளுடன் காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி NR காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தணிகைவேல் தலைமையில் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுடன் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியின் NR கட்சி நிர்வாகிகள், தலைவர்கள் கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் சார்லஸ் மார்டினை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உறுதிமொழி கூறப்பட்டது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் NR காங்கிரஸ் வேட்பாளர் AKT ஆறுமுகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை இந்திரா நகர் சட்டப்பேரவை தொகுதியில் NR காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் AKT ஆறுமுகம்
தேர்தலை முன்னிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம், சப்தகிரி கார்டன் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் ஆதரவாளர்கள், கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கோரினார். வாக்காளர்களை நேரில் சந்தித்த அவர் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட வளர்ச்சிப் பணிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கினார். மேலும் தொகுதிகள் நிலவும் அடிப்படை வசதி குறைகள், குடிநீர் சாலை உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களிடம் நேரடியாக கேட்டறிந்து அவற்றை தீர்க்க உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வமுடன் வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். இதனால் இந்திராநகர் தொகுதியில் தேர்தல் முன்னோட்டம் நாளுக்கு நாள் பரபரப்பாக மாறி வருகிறது. முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் ஜான்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை முதலியார்பேட்டை தொகுதியில் என்டிஏ கூட்டணி சார்பாக போட்டியிடும் அமைச்சர் ஜான்குமார் வேல்ராம்பட்டி ஏரிக்கரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கோரினர். வாக்காளர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் ஜான்குமார் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து எடுத்துரைத்ததுடன் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் பற்றியும் விளக்கினார். பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பலரும் உற்சாகமாக வரவேற்று ஆதரவு அளித்தனர். இதனால் முதலியார்பேட்டை தொகுதியில் தேர்தல் சூழல் நாளுக்கு நாள் சூடு பிடித்து வருகிறது. கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட சண்முகாபுரம், ரமணபுரம் பகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேல் நிர்வாகிகளுடன் இணைந்து விடுவிடாக சென்று வாக்காளர்களுடன் வாக்கு சேகரித்து ஆதரவு கோரினார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சண்முகாபுரம், ரமணாபுரம் பகுதியில் பிரச்சாரத்தை துவங்கிய திமுக வேட்பாளர் வடிவேல் வீடுவீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து திமுக தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடுவீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுக அரசின் சாதனைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி ஆதரவு கோரினார். மக்களும் ஆர்வத்துடன் வரவேற்று தங்கள் குறைகளை முன்வைத்து தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் பல்வேறு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி குமாரபாளையம் கிராமத்தில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடுவீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தலைவர் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமாரபாளையம் கிராமத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தனது ஆதரவாளர்களுடன் தாமரை சின்னத்திற்கு வீடுவீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயத்தை வரவேற்கும் விதமாக மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் குமாரபாளையம் பகுதியில் உள்ள காளியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டு வீடுவீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் பாஜக கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மறைந்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் செந்தில்குமரனின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை பகுதியில் மறைந்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் செந்தில்குமரனின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது இல்லம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மறைந்த செந்தில்குமாரனின் துணைவியார் புனிதா செந்தில்குமரன் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செந்தில்குமாரின் ஆதரவாளர்கள் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புனிதா செந்தில்குமரன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செந்தில்குமரனின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஊத்துடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேத்தநத்தம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வீடுவீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேத்தநத்தம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வீடுவீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.